வணக்கம் மக்களே, வெல்கம் டு நர்மி டாக்ஸ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, கோயிலுக்கு போனால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு நாம் பல பொருட்களை வாங்கி கொடுப்போம். அதில் ஒன்றுதான் இளநீர். அந்த இளநீர் வாங்கி கொடுக்கும் பொழுது அதை எப்படி அபிஷேகம் செய்ய வேண்டும், அதை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அபிஷேகம் செய்வது நல்லதா, அல்லது அப்படியே ஊற்றி அபிஷேகம் செய்வது நல்லதா? பின்பு எத்தனையோ அபிஷேகங்கள் செய்வார்கள். எதற்கு பின்னால் இளநீர் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் நமக்கு கேள்விகள் வரும். இளநீரை எந்த பாத்திரத்திலும் ஊற்றாமல் அதன் முகிலை திறந்தே அபிஷேகம் செய்ய வேண்டும். அப்படியே தான் அபிஷேகம் செய்ய வேண்டும். நெய் அபிஷேகம் செய்த பின்னால் இளநீரால் அபிஷேகம் செய்யலாம். இதுவே நன்மையை தரும் என்கின்றனர்.